ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாவத்தில் இருக்கும் பொழுது தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்து உங்கள் மேலே என் மேலே ரொம்ப மிகப்பெரிய அன்பையே வச்சிருக்கிறாரு. நம்ம கூடயே இருந்து எத்தனையோ நாட்கள் இவன் நல்லவன், இவன் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடயே இருந்து எத்தனையோ நன்மைகளை அனுபவிச்சிங்க தான் என்னென்னா, இந்த நாளில் ஒரு சில காரணத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனையினால் நம்மக்கிட்ட இருந்து அவங்க விலகி போயிடுறாங்க. நம்மளை இல்லாததும் பொல்லாததுமான காரியத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண நிலமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த நிலமையிலிருந்து கர்த்தர் பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நல்லவனாக இருக்கும் பொழுது நான் உங்ககிட்ட அன்பு செலுத்தலை, நீ கெட்டவனாக இருக்கும் பொழுது தான் இந்த உலகத்திற்கே நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாளில் நீங்கள் எப்பேற்பட்ட தவறுகளை நீங்கள் செய்திருந்தாலும் இந்த நாளில் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், உங்களை தள்ளி ஒதுக்கி அவர்கள் வைத்திருக்கலாம். இந்த நாளில் தான் அன்புள்ள தெய்வம் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். உங்களை தேடி அந்த அன்புள்ள தெய்வம் வரும் பொழுது நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை தள்ளி வச்சாங்களோ இந்த நாளில் அவர்கள் எல்லாம் உங்களோட சமாதானம் ஆகும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்.